ज्ञानसिद्धिविनायकमूर्ति की जय। ज्ञानानंद सद्गुरु महाराज की जय। हर हर नमः पार्वती पतये। नाडुடைய சிவனே போற்றி, जानकी कांत स्मरणं जय राम राम। गोपिका जीवन स्मरणं गोविंद गोविंद। आदि पराशक्ति जगन्नाथ की जय। शिवेल मुरुगन की अरोहर। स्वामिये शरणमय्यप्पा आंजनेय मूर्ति जय। மைக்கு தூக்கி விடுவா, இப்போ கீழே குனிஞ்சு பேசுகிற மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் இப்படி நிமித்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். திருக்குமரனாய் அவதரித்தார் சங்கர. திருக்குமரனாய் அவதரித்தார் சங்கர. திருக்கையிலை அகன்று சிவகுரு ஆயாம்பாள். திருக்குமரனாய் அவதரித்தார். இருக்கு முதல் சதுர்மறைகள் தழைக்கவே. இருக்கு முதல் சதுர்மறைகள் தழைக்கவே. ஜெகத்குருவே சங்கரா ஜய ஜய என்றழைக்க. திருக்குமரனாய் அவதரித்தார். திருக்கையிலை அகன்று சிவகுரு ஆர்யாம்பாள். திருக்குமரனாய் அவதரித்தார். நாஸ்திக பஞ்சுமலைக்கு சூறாவளி என. நாஸ்திக பஞ்சுமலைக்கு சூறாவளி என. நரர்கள் இதய அறையடும் சுடரென. நரர்கள் இதய அறையடும் சுடரென. ஆஸ்திக மதப்பயிர் செழிக்க எழுமுகிலென. ஆஸ்திக மதப்பயிர் செழிக்க எழுமுகிலென. ஆதி அந்தமில்லாத சிவன் காலடியில் அந்தன. ஆதி அந்தமில்லாத சிவன் காலடியில் அந்தன. திருக்குமரனாய் அவதரித்தார் சங்கரர். திருக்கையிலை அகன்று சிவகுரு ஆர்யாம்பாள். திருக்குமரனாய். தட்சிணாமூர்த்தி சமாரம்பாம் शंकराचार्य मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम्। नारायणं पद्मं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं शुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमदास्य शिष्यं श्री शंकराचार्य मदास्य पद्मपादं च हस्तामलगं च शिष्यं तं तोडगं वार्तिक कारमण्याम् अस्मद्गुरुं सन्ततमानतोऽस्मि। आचार्याळ तिरुवडिगळे शरणं शरणं। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। அன்பே உருவான வடிவமான பகவத்பாதா வேதம், ஸ்மிருதிங்கிற சாஸ்திரம், புராணம் இவற்றின் வாசஸ்தலமாக இருக்கார். லோக கல்யாணத்தின் அடையாளமாக இருக்கார். அப்பேற்பட்ட சங்கர பகவத்பாதாருக்கு என் வந்தனம், மரியாதைக்குரிய வந்தனம் அப்படின்னு சொல்றது. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம்.
அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிவுக்கெட்டின அர்த்தம் என்ன அப்படின்னா, வேதம் ஸ்மிருதி புராணத்தின் வாசஸ்தலமும் அனலோக கல்யாணத்தின் அடையாளமான சங்கர பகவத் பாதாள் அவருக்கு என் வந்தனம் அப்படின்னு சொல்றது போல ஒரு ஸ்லோகம். இவர் திருக்குமரனாய் அவதரித்தார் அப்படின்னு சம்பிரதாய பஜனையில பாடம் பகவத் பாதாள் அவதாரம் பண்ணது சொல்லி இந்த சங்கரரின் வாழ்வும் வாக்கும் அப்படிங்கிற இந்த உபன்யாசத்தை இங்கிருந்து தொடங்குறோம். சத்குருநாதருடைய பரம கிருபையால இது சாத்தியமானது. மாதவீய சங்கர விஜயம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அற்புதமான ஒரு கிரந்தம். அதுல ஒரு ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் இருக்கு. யார் பகவத் பாதாளா வந்தா அப்படிங்கிறத அப்படி குறிப்பாக இவர் தான் பகவத் பாதாளாக அவதாரம் எடுத்து வந்தார் அப்படின்னு சொல்றத மாதவீய சங்கர விஜயத்துல இவர் தான் வந்தார் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றார். அஜ்ஞானாந்தர் ககனபதிதான் ஆத்ம வித்யோபதேசைனி திராதும் லோகான் பவ தவ சிகா தாப பாபாஸ்யமானாது முக்த்வா மௌனம் வடவிடவினோ மூரதோ நிஷ்பதந்தி சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபாஹ. சம்போ மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற தட்சிணாமூர்த்தியே ஆதிசங்கர பகவத் பாதாளாக அவதாரம் பண்ணி வந்தார். யாருக்காக அவதாரம் பண்ணி வந்தார் அப்படின்னா, உயிர்கள் மேல கருணை கொண்டு அவதாரம் பண்ணி வந்தாருங்கிறதுக்கு உள்ள வாக்கியத்தை சொல்றார். அஜ்ஞான காட்டில் விழுந்து கிடக்கிற ஜீவன், இந்த ஜீவன் எதனால தவிச்சிட்டு இருக்கு அப்படின்னா, திரிவித தாபம் அப்படின்னு சொல்றதாக ஆத்தியாத்மிக, ஆதி பௌதீக, ஆதி தெய்வீக அப்படின்னு சொல்லப்படுற 3 வித தாபங்கள் இந்த உயிர்கள் எல்லாம் விலக்கல்ல. மனிதன் பிறந்துட்டா இந்த துயரத்தை அனுபவிச்சுதான் ஆகணும். அந்த தாபத்துக்கு நடுவில் அது எப்படி இருந்தா காட்டு தீயாக கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கான். அந்த ஹிம்சையில அனைத்து ஜனங்களும் என்ன பண்றதுன்னு தெரியல, இந்த பக்கம் போறதுன்னு தெரியல, பிழைக்க வழி என்ன அப்படின்னு எல்லாம் திசைக்கு ஒரு பக்கமா ஓடுற மாதிரி ஒரு கதி உயிர்களுக்கு எல்லாம் ஏற்படுறது. இப்படி இந்த தாபத்தை போக்கினா இந்த ஜனங்கள்லாம் சுகமா வாசம் பண்ணலாம். இந்த தாபம், திரிவித தாபம் போகணும். அந்த திரிவித தாபத்தை போக்குறதுக்கு கருணை கொண்டு தட்சிணாமூர்த்தி அவதாரம் பண்ணி வந்தார். தட்சிணாமூர்த்தி எப்படி இந்த திரிவித தாபமான காட்டு தீய அணைக்கிறார் அப்படிங்கிறத சொல்றார். கைலாயம் அப்படிங்கிற ஒரு வாசஸ்தலத்துல ஒரு அழகான தடாகம் இருக்கு. அங்க குளிர்ந்த ஜலம் இருக்கு. கருணையே வடிவான ஜல ரூபமாக பரமேஸ்வரன் இருக்கார், சம்போர் மூர்த்தி. அங்க அந்த மலை மேல ஒரு மடு இருக்கு. அந்த மடுல குளிர்ந்த தாபம் போக்கும் ஜல ரூபமாக தட்சிணாமூர்த்தி இருக்கார். அந்த தட்சிணாமூர்த்தி எப்படி உயர்ந்த இடத்திலிருந்து ஜலமானது பிரவாகித்து அங்கிருந்து ஓடி வந்து பள்ளத்துக்கு ஓடி வந்து விழுமோ, அதுபோல உயர்ந்த கைலாய மலையிலிருந்து அந்த தடாகத்திலிருந்து அந்த ஜலமாக வந்து பிரவாகிச்சு வந்து இந்த ஜனங்கள்லாம் காட்டு தீயில அப்படியே தகிச்சுட்டு இருக்கிற இந்த காட்டு தீயை அணைக்கிறதுக்கு வெள்ளம் போல வந்தார். எப்படி வந்தார் அப்படின்னா, தேவர்கள் எல்லாம் வேண்ட, அந்தணர்கள் பிரார்த்தி, வேதம் ஓதும் அந்தணர்கள் பிரார்த்திச்சுத்தான் இங்க எல்லாம் கல்யாணங்கள் நடக்கிறது, லோக கல்யாணம் நடக்கிறது அப்படிங்கிறத சுட்டிக்காட்டு. வேதம் பிரார்த்தனை பண்றது, வேதியர்கள் பிரார்த்தனை பண்றா. எதை சொல்லினா, நம்மளுடைய நன்மைக்காக சொல்லப்பட்ட வேத மந்திரங்களை திருப்பி திருப்பி சொல்றதுனால நமக்கு க்ஷேமம் உண்டாகிறது. அப்படியே பிரார்த்திக்க, அது வரைக்கும் அந்த தடாகம் அங்கதான் இருந்தது. தேவர்கள் பிரார்த்திச்சுக்கிறா. 72 கண்டனம் பண்ண வேண்டிய மதங்கள் எல்லாம் இங்க எங்கு பார்த்தாலும் ரொம்ப
சுவாதீனமாக ஜனங்கள் மனசு மத்தியில எல்லாரும் அதெல்லாம் பிரயோகம் பண்ணிட்டு இருக்கா, உபாசனை பண்றான். அதனால ஆத்மாவுக்கு எந்த ஹிதமும் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஆத்ம விசாரத்துக்கு ஏதாவது பிரயோஜனப்படும்னா இல்ல. ஏதோ பொம்மையை வச்சுட்டு குழந்தைகள் விளையாடுறது போல ஏதோ ஒரு ரிலிஜியன்ஸ் அவையெல்லாம் என்ன பண்றது அப்படின்னா, மக்களுக்கு மோட்சத்துக்கு உள்ள வழியை காமிக்காம இருக்கிற மதங்கள் எல்லாம், அந்த மதங்கள் எல்லாம் தவறான வழி காமிக்கிறது. அந்த மதங்களை எல்லாம் கண்டனம், அதுக்கு அவதாரம் பண்ணு. தேவர்கள் எல்லாம் வைதீக மதமானது தடைக்காமல் வேற ஏதோ மதங்கள் எல்லாம் வந்துட்டு அப்படின்னு சுவாமியை தேவர்கள் பிரார்த்தனை பண்ற, அந்தணர்களும் பிரார்த்தனை பண்றா. அவளா என்ன பிரார்த்தனை பண்றா அப்படின்னா, அதாவது இந்த அவதாரத்துக்கு உள்ள காரணத்தை சொல்ற. அவைதீக மதங்கள் கர்மகண்டத்தை தவிர்த்து ஞான மார்க்கத்தை போதிக்க தகுந்த குரு தேவை. அது அந்த காலகட்டம் வந்தாச்சுன்னு இங்க இருக்கிற வேத பிராமணாலாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறாங்க. எது உலகத்துக்கு நன்மை பயக்குமோ அது வேண்டும் அப்படிங்கிறது வைதிகர் வேதியர்களோட பிரார்த்தனை. அந்தனர்களுடைய பிரார்த்தனை எது இருக்கு அப்படின்னா, லோகத்துக்கு ஹிதம் எது உண்டோ அந்த ஹிதமான விஷயத்தை பகவான் நமக்கு செய்யட்டும். ஏன்னா நம்மளா ஏதாவது கேட்டு அது ஏதாவது விபரீதமாயிடும். வேதம் எப்படி கேட்கறது அப்படின்னா, உலகத்துக்கு எது வேணுமோ சகல கல்யாணம் நடக்கணும், சர்வ மங்களங்களும் ஏற்படும். வேதத்துடைய பிரார்த்தனையே அதான். யாருக்காக தனிப்பட்ட முறையில எந்த பிரார்த்தனையுமே வேதத்துல இல்லை. எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்றதுதான் வேதம். சாதாரண நம்ம பண்ற காயத்ரி ஜபத்துல கூட எனக்கு நான் காயத்ரி ஜபம் பண்ணிக்கிறேன் இல்ல, நாங்கள் எல்லாம் பிரார்த்திக்கிறோம் அப்படின்னு தான் இருக்கு. அதனால இது ஒரு சமூக பிரார்த்தனையாகத்தான் இருக்கு. அவா ஆத்துல உட்காந்துட்டு 10, 21, 33, 44, 108 காயத்ரி பண்ணா அவளுக்கு. ஆனா அவ பண்ற காயத்ரி ஜபமானது எதை யாருக்காக பிரார்த்தனை பண்றா அப்படின்னா, எங்களுக்காக அப்படிங்கிறதுனால ஏதோ தனிப்பட்ட வழியில நமக்கு எல்லாருக்கும் ஸ்ரேயச கொடுக்கிறதாக உள்ள பிரார்த்தனையாகத்தான் அது இருக்கு. ஆனா தனிப்பட்ட முறையில அவன் இந்த பிரார்த்தனையை பண்றதுக்கு அவனுக்குள்ள தகுதியை நமக்கு வேதம் கொடுத்து, அப்படி லோகஹிதமாக எல்லாம் நடக்கணும், லோக கல்யாணத்துக்காக உள்ள பிரார்த்தனையாக பரமேஸ்வரன் தெய்வா பிரார்த்தனை பண்ண காலனியில் ஆத்திரேய கோபுரத்தில் சிவகுரு ஆரியாம்பாள் அவளுக்கு 2530 வருஷத்துக்கு முன்னால் கலியுகாதி 2593ஆம் ஆண்டு நந்தன வருஷம் வைகாசி சுக்லபக்ஷ வைசாக சுக்லபக்ஷ பஞ்சமி புனர்வசு நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அவதாரம் பண்ணார். டீடைல்ஸ் எல்லாம் இருக்கு. ஒரு அடையாளம் இருந்துதான் அந்த குழந்தை கையில, உள்ளங்கையில் ஜபமாலை, புஸ்தகம், கழுத்துல கரு மச்சம், இதெல்லாம் அடையாளம் இருந்துதான் சொல்லப்படும். சங்கரரே அவதரித்தார், தட்சிணாமூர்த்தி அவதரித்தார். அவ பெற்றோர்கள் 2 பேரும் வடக்குநாதர் கோவில்ல, திருச்சூர்ல இருக்கிற வடக்குநாதர் கோவில்ல புத்திர பாக்கியம் வேணும்னு பிரார்த்தனை பண்ணதுக்காக இவர் அவதாரம் பண்ணார். இன்னைக்கு இருக்கிற வடக்குநாதர் கோவில், இந்த வடக்குநாதர் சன்னதி நமக்கு எந்த இடத்தை காமிக்கிறது அப்படின்னா, சிவகுருவும் ஆரியாம்பாளும் பகவத்பாதால் அவதாரம் பண்றதுக்கு பிரார்த்தனை பண்ண ஸ்தலம். பேர் வச்சிருக்கா சங்கரம்னு பேர். மங்கள காரணம், தீமையை அழிப்பவர், எல்லோருக்கும் எந்நேரமும் எவ்விடத்திலும் நன்மையே செய்கிற சுபாவம் உடைய சுவாமி. அதனால சங்கரன். சங்கரன் ஏகாதச ருத்ரர்ல ஒரு நாமம் சங்கரங்கிற நாமம். அவதார நோக்கம் 72 அவைதீக மதங்கள் வைதீக நெறியை குறைந்த நேரத்தில் அவதாரம் பண்ணி அதெல்லாம் கண்டனம் பண்ணணும். இந்த மதங்கள்லாம் என்னென்ன சொல்லிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு லிஸ்ட் சொல்றான். கடவுளே தேவையில்லைங்கிறது பௌத்த மதம். சில கர்மாக்களே போதும், வர்ணாசிரமம் தேவையில்லை அப்படின்னு சொல்றது. மீமாம்சம் கர்ம மார்க்கம் ஒன்றே முடிவான முடிவுன்னு சொல்றது.
சமணர்கள்லாம் அகிம்சைங்கிறத ஒரு வச்சுட்டு அவாவருத்தல் பிறவிகள் அதெல்லாம் உண்டுங்கிற அவாள். காபாலிகர்கள்லாம் அப்படின்னா நரபலி கொடுக்குறவா இருக்கா. நாஸ்திகர் அப்படிங்கிறவர் கடவுளே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்படி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு இருந்த நேரத்துல இவர் அவதாரம் பண்ணி அனுகிரகமே பரமேஸ்வருடைய அனுகிரகமே சங்கரராக அவதாரம் பண்ணி வந்தார். ராட்சசாலெல்லாம் மதம் பண்றதுக்கு திருமால் சங்கு சக்கர கதாபாணியாக அவதாரம் பண்ணி ராட்சசால எல்லாம் அழித்தார் அப்படின்னு இருக்கு புராணங்கள். ஆனா இப்ப யாரு வரணும் அப்படின்னா பரமேஸ்வரன் வரார். அவர் எப்படி வராருன்னா எனக்கு ஒன்றும் ஆயுதம்லாம் ஒன்றும் தேவையே இல்லை. மக்களை திருத்தறதுக்கு சிவபெருமானை அவதாரம் பண்ணி வந்தார். இதுக்குதான் தேவர்கள் வேண்டி சுவாமி சொன்னார நான் அவதாரம் பண்ணி வர்ற போது மானுட ஜென்மம் எடுத்து பிளவுண்ட மக்களை ஒன்றுபடுத்தி தீய ஆச்சார அனுஷ்டான நெறியிலிருந்து அவர்களை விலக்கி வேத தர்ம வழியில நிலை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு தான் வேறு பிரம்மம் வேறு என்ற மயக்கம் அதுதான் எல்லாருக்கும் இருக்கு. அப்படிங்கிற கொள்கையில எல்லாரும் மூழ்கி இருக்கா. சங்கரர் அப்படிங்கிற பெயரோட அவதாரம் பண்ணவர் எல்லாம் பிரம்மம் என்ற சத்திய வாக்கை எடுத்து செல்ல அவதற்கு அஞ்ஞான இருளை நீக்குவேன். நான் வரப்போது எதுக்கு அப்படின்னா இத்தனை காலம் ஒரு மயக்கத்துல ஒரு பிராந்தியில இருக்கிற ஜனங்களுடைய அஞ்ஞான இருளை நீக்க அத்வைத ஞான பேருடைய எல்லார் மனசிலையும் நான் ஸ்தாபிப்பேன். நீ சொன்னது போல ஆத்மா சர்வபூதானி எல்லா உயிர்களுக்குள்ளேயும் பகவானே இருக்கான். உடல் என்ற போர்வைக்குள் ஒழுகின்ற நானார் நரரூபமாய் வந்த நாராயணன் நான். அகஸ்தியர் பாட்டு இந்த உண்மையை தான் சொல்ல அவதாரம் பண்ணி வந்திருக்கார். அயர் 5 கோட்டைக்குள் அரசாளும் நானார் நரரூபமாய் வந்த நாராயணன் நான். உலகெங்கும் உயிரெங்கும் உரைகின்ற நானார் நரரூபமாய் வந்த நாராயணன் நான். பல வேஷம் பூண்டு பயில்கின்ற நானார் நரரூபமாய் வந்த நாராயணன் நான். ஓம் நமோ பகவதே நாராயணாய உலகெங்கும் நினதாடல் உளதென்று பணிவேன். ஓம் நமோ பகவதே நாராயணாய உனையென்று இளையென்ற நிலை கண்டு தொழுவேன். இதை சொல்லவும் வந்தார். இதை சொல்லி நம்மளை எல்லாம் நமக்கெல்லாம் உலகெங்கும் நினதாடல் உளதென்று பணிவேன். பகவான பிரம்மஸ்வரூபமா இருக்கிற சிவ சக்தி நாராயண முருகன் என்ற பல ரூபத்தில் இருக்கிற பிரம்மஸ்வரூபம் தான் இந்த உயிருக்குள்ளேயும் இருக்கு, இந்த உடலுக்குள்ளேயும் இருக்கு. உன்னுடைய திருவிளையாடல் தான் எல்லாம். உன்னையன்று வேறு ஒன்றும் அறியேன் நான், நீ மட்டும்தான் இருக்க. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் இருக்கு. பிரம்மம் சத்தியம் ஜெகன் வித்யை அப்படின்னு சொல்றதுக்காக அவதாரம் பண்ணி வந்தார். இவர் வரபோது இவர் மட்டும் வரமாட்டாராம், பரமேஸ்வரன் வரபோது மட்டும். திருமாலே பத்மபாதராக அவதாரம் பண்ணி, வாயு ஹஸ்தாமலகராக அவதாரம் பண்ணியிருந்தார். அக்னி தேவர் தோடகாச்சாரியராக, நான்முகன் சுரேஸ்வராச்சாரியாராக அவதாரம் பண்ணியிருந்தார். சுப்பிரமணிய சுவாமிய குமாரில பட்டர் கலைமகளே சரஸ்வதி, அவளே சரசவாணியா அவதாரம் பண்ணியிருந்தார். கர்ப்பவதியாக இருக்கிற போதே நிறைய தெய்வீக காட்சிகள்லாம் அவர் தாயார் கண்டார்னு. குழந்தை அவதாரம் பண்ணி பிறந்த உடனே ஞானசம்பந்தருக்கு அம்பாள் பால் ஊட்டியது போல, சீர்காழியில ஞானப்பால் ஊட்டியது போல ஒரு சம்பவம் காலையிலும் நடந்தது. அம்மா ஆத்துக்குள்ள போக முடியாத ஒரு நேரம், குழந்தை அழுதுட்டு. அப்போ அம்பாள் காமாட்சியே அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினாள் அப்படிங்கிற சரித்திரம். சமயம் ஏதோ தேர் விழாக்கு போட்டிட்டு போற போது அப்பாவுடைய தோல்ல இருந்த குழந்தை அப்படியே தேர் தட்டுக்கு போயிட்டார்.
இதெல்லாம் இந்த லீலைகள்லாம் பண்ணியிருக்காரு. இந்த லீலைகள்லாம் நிறைய பேசப்படுறது இல்லை. குழந்தைக்கு நாலு வயது இருக்கிற போதே தகப்பனார் பரமேஸ்வருடைய திருவடி அடைஞ்சிட்டாங்க. உபநயனம் போட்டு வைக்கிற 5வது வயசுல குருகுல வாசம்